நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டார். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்த வசனம்தான் இந்த வேத வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாடு இல்லாத, உபத்திரவம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, நஷ்டம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு பாடுகள் உண்டல்லவா, உனக்கு பாடுகள் ஒவ்வொரு நாள் வந்திருக்கிறது அல்லவா, இந்த பாடுகள் எல்லாம் நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமக்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் இருக்குதே, இவரையும் இதை கொடுத்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில நேரம் சொல்லுவோம், பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டின கதை தான் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு வரக்கூடிய பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏற்கனவே அவர் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த வார்த்தைகளை நீங்கள், இயேசுவே என்னுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர், ஆகையால் எனக்கு இப்பொழுது வரக்கூடிய பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, அதை நீரே ஏற்றுக்கொள்ளும் என்று அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதுதான் வளர்ச்சி. கிறிஸ்தவத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால் பாடுகளை நீங்க சுமக்க கூடாது, பாடுகளை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, ஆகையால் நான் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்று சொல்லி நீங்க பாடுகள் வரும்பொழுதும், உபத்திரவங்கள் வரும்பொழுதும், வேதனைகள் வரும்பொழுதும் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் வளர்ச்சி. இரண்டாவது சொல்லப்படுறது, மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகளை, நோய்களை அவர் சுமந்து கொண்டாராம். இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிகளுக்காக, உங்கள் பலவீனங்களுக்காக சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கிறார். வியாதிகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க வியாதியை சுமந்துட்டு இருக்கீங்களா? உங்களால சில வியாதிகளை தாங்க முடியல, சில பிரச்சனைகளை உங்களால தாங்க முடியல, சில வேதனைகளை தாங்க முடியல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ அதை தாங்க தேவையில்லை, ஏற்கனவே நான் அதை உனக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்திருக்கிறேன். வியாதி வந்துருச்சா, ஆமென், உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சா, நோய் வந்துருச்சா, கவலைப்படாதீங்க. அந்த வியாதிகளை போக்குவதற்காகவே கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அதை சுமந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வியாதிகள் உங்களை ஒன்றும் செய்யாது, மரணத்துக்கு நேராக கொண்டு போகாது. சில பேர் சொல்லுவார்கள், இந்த வியாதியை நீ மரித்து போய்விடுவாய் என்று கூட சொல்லியிருக்கலாம், மருத்துவர் கூட சொல்லியிருக்கலாம், இந்த வியாதியில நீ மரித்து போய்விடுவாய் என்று. இல்லை, இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள், இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்திருக்கிறார், ஆகையால் இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்யாது என்று நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால் வியாதிகள் உங்களை சேதப்படுத்தாது, வியாதிகள் உங்கள் ஜீவனை பறிக்காது. இன்றைக்கு நாம் வியாதிகளை குறித்து ரொம்ப பயப்படுறோம். ஐயோ, எனக்கு அது வந்துருச்சு, எனக்கு இது வந்துருச்சு, எனக்கு அந்த வியாதிங்கிறாங்க, எனக்கு இந்த வியாதிங்கிறாங்க, எனக்கு அந்த நோய்ங்கிறாங்க, எனக்கு இந்த நோய்ங்கிறாங்க. எந்த நோயாக இருந்தாலும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அதை சுமந்திருக்கிறார். ஆகையால் நீங்க சுமக்க தேவையில்லை. அந்த வியாதியை குறித்து கவலைப்படாதீங்க, அந்த வியாதியை குறித்து துக்கப்படாதீங்க, அந்த வியாதியை குறித்து அழுது கொண்டே இருக்காதீங்க. இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீர் சிலுவையிலே என்று வியாதிகளை சுமந்திருக்கிறேன் என்று மெய்யாகவே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். நீங்கள் அறிக்கையிடும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் வேத வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றுவார். எதையும் குறித்து கவலைப்படாதீங்கள். பாடுகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அதை செய்து முடித்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலே அவர் உண்மை உள்ளவர். வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் ஒருபோதும் மாறுவதில்லை, தடம் புரளுவதில்லை. அதிலே அவர் எக்ஸ்கியூஸ் கேட்கிறதே கிடையாது, மன்னிப்பு கேட்கிறதே இல்லை. அவர் சொன்னார் என்றால் அந்த வார்த்தைகளை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். விசுவாசிங்க, அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என் நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். வார்த்தைகளை சொல்லி அறிக்கையிட 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 நான் சொல்லுகிறேன்,
இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுவும் அவர் ஏதோ நான் உன்னை சுமந்துட்டேன்ப்பா, ஏதோ உன் வியாதி நான் சுமந்துட்டேன், உன் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டு அப்படி சொல்லல. உண்மையாகவே அப்படி என்றால் நிச்சயமாகவே அதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீங்க அந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள், உங்கள் பாடுகள் லகுவாக மாறும், உங்கள் வியாதிகள் குணமாகும். இன்றைக்கு கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.